பியூட்டிஃபுல்லான தேர்ஸ்டே அழகான பாபா கார்ட்ஸோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் நான் உங்களுடைய ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷ்னலி சர்டிஃபைட் லைஃப் கோச் அண்ட் ட்ரோமா ஹீலரும் கூட. ஸோ இன்றைக்கி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதோ ட்ராமா இருக்குது, அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியலன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஐ வில் கைட் யூ. சரி, இன்றைக்கி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரீடிங்குள்ளே போக போகிறோம். தயாராக இருக்கீங்களா? தயாராக இருக்கீங்கன்னா சாய்ராம் பாபா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் உங்களை ஒரே ஒரு விஷயம் கேட்க போகிறேங்க. பாபா வழியா உங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஓகே, ஏதோ ஒரு பவர் நம்மளை கைட் பண்ணுதுரா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஸ்க்ரீனில் உங்களுக்கு 2 பியூட்டிஃபுல்லான அழகான மெடல்ஸ், ஓகே, பரிசுகள், மெடல், ஓகே, நம்ம ஜெயிச்சோன்னா நம்ம கழுத்தில் மாட்டுவாங்கள்ல மெடல்ஸ், அந்த மாதிரி 2 மெடல்ஸ் உங்களுக்கு தெரிய போகுது. ஏதேனும் ஒரு மெடலை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான மெசேஜ் என்னன்றதை இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க அழகாக நீங்கள் டைம் ப்ரெடிக்ஷன் கார்டு போடுவீங்களே, ஏன் போடுறதில்லைன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவர்களுக்காக இன்றைக்கி இந்த டெடிகேஷன். ஓகே, சரி. நானும் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வரேன். நானும் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை போடுவேன். இன்னியோட பாபா ரீடிங்கில் உங்களுக்கு அது வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது உங்களுக்காக இது ஒரு விஷயம். நான் இன்றைக்கி 3வது வீடியோ. ஓகே, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோ போடுவேன்னு சொல்லியிருந்தேன். 2 வீடியோ போட்டுட்டேன், 3வது வீடியோ. ஸோ நான் ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணி நிறைய போராட்டங்களுக்கு நடுவில் நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு வீடியோவை போடுறதுனா இந்த கார்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணணும், இந்த இடத்த கிளென்ஸ் பண்ணணும். சும்மா நான் வீடியோ போட்டதே கிடையாது. சரி, எல்லா வீடியோவும் போடு அப்படி கிடையாது. ஓகே, இப்போ நான் இதே அடுத்த வீடியோ உடனே ரெக்கார்ட் பண்ணுறேன்னா கூட உட்காந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கார்டையும் கிளென்ஸ் பண்ணிவிட்டு அந்த கிளென்சிங்கே இட் வில் டேக் டைம். ஓகே, ஸோ நான் எனக்கு இருக்கிற அந்த ஒரு டைம் ஸ்பேனில் எனக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி நம்ம ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன். நீங்கள் அந்த மாதிரி எனக்கு ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்களா, கங்க்ராச்சுலேஷன்ஸ்ன்னு நீங்களே உங்களுக்காக அனுப்பியிருப்பீங்க. கண்டிப்பாக நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதுக்கான முயற்சியை எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? நமக்காக யாருமே ஓட மாட்டாங்க. ஓகே, நமக்காக நம்ம மட்டும்தான் ஓடணும். நம்மளால தான் வேறு வழி இல்லை. வி டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ். நம்ம ஜெயிக்கணும். நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வேணும், ஒரு ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ், எல்லாத்தையும் மீறிங்க. ஆரோக்கியம், ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ், இது இருந்தால், ஆரோக்கியம் நல்லா இருந்தால் கூட அந்த ஃபினான்ஷியல் அபண்டன்ஸை நம்ம அட்ராக்ட் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ ஆரோக்கியத்தில் 24 மணி நேரம் நமக்கு ஒரு விஷயத்தை கவனம் செலுத்தணும்னா நம்மளுடைய ஆரோக்கியம், சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் ஈர்த்துக்கிட்டு நல்ல எண்ணங்களோட நம்ம வாழணும். ஸோ அதுக்காக ரொம்ப அழகான பாபா கார்ட்ஸோடு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஸோ ஸ்க்ரீனில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 மெடல்ஸ் உங்களுக்கு இப்போ தெரியும். எந்த மெடல் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான ரீடிங் இதோ. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரெட் மெடலை தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு பாபா கிட்டேருந்து என்ன மெசேஜ் ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கப்புறம் மற்ற ரீடிங்ஸ்குள்ளே போகலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், பாபா வழியா உங்கள் வாழ்க்கையில் நடந்த மிரக்கிள்ஸ், அற்புதங்களுக்கு நன்றி சொல்லிட்டு என்ன அற்புதம் நடந்தது அப்படின்றத ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்னஸ், உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன பதிலுங்க வேணும்? நீங்களும் உங்களுடைய எண்ணங்களும் எந்த அளவுக்கு ஒன்றோ அதே மாதிரி இவரும் நீங்களும் ஒன்று. அதுதான் அவர் சொல்கிறார். நீங்கள் ரொம்ப யூ ஆர் வெரி யூனிக். உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய நேச்சர், நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான பர்சன். நீங்கள் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப யூனிக். பட் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் இவர்கிட்ட நீங்கள் இன்னும் அட்ராக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. அந்த விடமாட்டேன், நான் நினச்சது எனக்கு வேணும், எப்படியாவது எனக்கு வேணும், நீ தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நிற்கிறீங்களா? இல்லை நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்களா இவர் தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மிரக்கிள்ஸை உருவாக்குறாருன்ட்டு? இவருன்னு இல்லை, நீங்கள் எந்த ஸ்பிரிச்சுவல் கைடு எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் உங்களுடைய குருவோட நானும் ஒன்று அப்படின்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. பட் தெர் இஸ் இஸ் அதர் பார்ட் ஆஃப் யூ. நம்ம எல்லாருக்குமே ஒரு இரவு பகல் அப்படின்னு இருக்க மாதிரி, காலை மாலை அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி உங்களுக்குள்ள இன்னும் ஒரு சைடு இருக்கு. அது நம்பிக்கை. ஒரு பக்கம் நம்பிக்கை இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த நம்பிக்கையை நீ மேலேயும் செலுத்தணும். உன் குரு மேல நீ எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கியோ, எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கியோ, எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கியோ, மரியாதை வச்சிருக்கியோ, அதே மரியாதையை நீ உனக்கும் கொடுத்துக்கணும். இது உனக்கு வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ உனக்காக நீ பண்றதும் குருக்காக நீ பண்றதும் இரண்டுமே ஒன்னா இருக்கணும்ன்ற ரொம்ப அழகான ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரியான அன்பு இருக்கும்போது தான் நீ எவ்வளோக்கு எவ்வளோ உன் குருவை நீ அப்ரிஷியேட் பண்றியோ,
நன்றிகள், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கிராட்டிட் எழுதுங்க, கமெண்ட் செக்ஷன் எழுதுங்கன்னு நான் சொல்றேன் இல்லையா. அப்போ அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது. பட் அதை செயல்படுத்துறது யாரு? அதை இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே, சரி எல்லா வகையிலயும் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதங்கள் இருக்கு. பட் அதை கடைசி நிமிஷம் வரைக்கும் எடுத்துட்டு போய் விடாமுயற்சியில நிக்க வைக்கிறது யாரு? எனக்கு தெரியாது, நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லி நிக்கிறோம் இல்லையா. அதுக்கு உங்க ஆக்ஷன்ஸுக்கு நீயும் ஒன்னு அப்ரிஷியேட் பண்ணிக்கோ, உன்கிட்டயும் நீ நன்றி சொல்லிக்கோ. ஏன்னா இந்த கான்ட்ரிபியூஷன், நீ வெற்றியை கொண்டாடக்கூடிய அந்த ஒரு தருணம் என்னோடது மட்டும் கிடையாது, உன்னோடதும் தான். இது சமம் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ். இந்த மெசேஜ் வழியா எனக்கு என்ன தெரியுமா தெரியுது, உங்களுக்கான பாராட்டுகளை அப்படியே அள்ளி பறிச்சுக்கோங்க. எனக்கு இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க. இன்னும் ஒரே ஒரு கார்டு எடுக்கணும்னு தோணுச்சு, சரண்டர். அம்மா, நான் இந்த வார்த்தையை இப்போ ரீசெண்டா எவ்வளவு தடவை சொல்றேன்னு தெரியல. கண்டினியூஸா ஐ சரண்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகே, இதுக்கு மேல என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த சரண்டரை தாண்டி எதுவுமே இல்லை. எல்லாருக்குமே வாழ்க்கையில நிறைய கிரீஃப் இருக்கும், கோபம் இருக்கும், சோகம் இருக்கும், வருத்தம் இருக்கும், ஏமாற்றம் இருக்கும். நிறைய நேரம் நம்ம கில்ட்டியா ஃபீல் பண்ணுவோம். எதுவுமே முடியலடா, இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல ஜஸ்ட் சரண்டர். ஓகே ஃபைன், அவ்வளவுதான். அந்த நேரத்துல அக்செப்ட் பண்ணணும். ஓகே, இது என் வாழ்க்கையில இப்ப நடந்துருச்சுடா, இதை அக்செப்ட் பண்ணி ஓகே, எப்படியெல்லாம் நல்லதுக்கு நான் பொறுப்போ, எனக்கு நடந்த தவறான விஷயங்களுக்கும் தவறில்லை, எனக்கு வந்த எல்லா படிப்பினைகளுக்கும் நான் தான் பொறுப்பு அப்படின்னு நினைச்சிட்டு சரண்டர். எனக்கு தெரியாம நடந்துருச்சு, என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க, இதெல்லாம் எதுவுமே நம்ம இன்னைக்கு பேச முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு அக்செப்டன்ஸ் லெவல்ல இருக்கோம், இதுக்கு நானும் பொறுப்பு அப்படின்னு. ஸோ இன்னும் இதுக்குள்ள மூழ்கி போகாம சரண்டர். இப்போ எனக்கு ஒரு விஷயம் நடக்குதா, எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு, என்னால் ஹேண்டிலே பண்ண முடியல அப்படின்ற ஒரு தருணம் வருதா, சரி இப்போ நான் என்ன செய்யணும், நான் இதை அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகே, இது எனக்கான படிப்பினை, இந்த நேரத்துல இது எனக்கான படிப்பினை, நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க, அதை நான் செய்யறேன் அப்படின்னு வச்சு சரண்டர். அப்படியே 2 கைகளை விரிச்சு ஐ சரண்டர். என்ன பண்ணணும் நீ சொல்லு, நான் செய்யறேன். உன் பாதை என்னன்றதை எனக்கு சொல்லு, நான் செய்யறேன். அதே மாதிரி இது எல்லா ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ்க்காகவும். ஓகே, நம்பிக்கைன்றது உங்களை விட சுப்பீரியர். ஓகே, நம்ம எண்ணங்களை விட சுப்பீரியர். அந்த ஒரு நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா நம்ம வந்து வேற லெவலுக்கு நம்மளே போயிடும். கரெக்டா? நம்பிக்கை அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. உங்களுக்கான மெசேஜஸ் என்னன்னு பார்த்துடலாம். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், 4 of Wands வந்தா சக்சஸ். 1111 நீங்க நினைக்கக்கூடிய எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஃபர்ஸ்ட் நான் கார்ட்ஸை எடுத்துடுறேன். நிறைய வாண்ட்ஸ் கார்டு வருது. ஓகே, சக்சஸ், பியூட்டிஃபுல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க கார்ட்ஸ். தட்ஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் மெசேஜ். ஓகே ஓகே, உங்க வாழ்க்கையை கொண்டாடக்கூடிய தருணங்கள் நிறைய இருந்திருக்குங்க. ஆனா நீங்க அதை ரொம்ப இமோஷ்னலா ஹேண்டில் பண்ண தெரியாம அதெல்லாம், அந்த சிம்பிளான விஷயங்களெல்லாம் அப்படியே விட்டுட்டீங்க. சரி அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னு. பட் அதுக்காக நீங்க எவ்வளோ போராடி இருக்கீங்க அப்படின்றத நீங்க கணக்குல எடுத்துக்கணும். கண்டிப்பா நீங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்போ ஆஃப் லேட்டா இப்போ கொஞ்ச நாளா ஒரு பெண், ஓகே, ஒரு லேடி உங்களுக்கு வந்து சரியான கைடன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த கைடன்ஸ் வந்து உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், அவங்க உங்களுக்கு சரியான இதை கொடுக்கலன்னு நினைக்கலாம். பட் ஜஸ்ட் ட்ரஸ்ட். அவங்க சொல்ற விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க. அவங்க மற்ற விஷயங்கள் எல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. அவங்களுக்கு ஹர்ட்டிங்கா கூட ஒரு விஷயம் சொல்லலாம். ப்ராபப்ளி நீ செய்யற வேலை எதுவுமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம். அப்போ உங்க வேலையில ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அது அவங்கள திருப்திப்படுத்தல, அப்போ அதை இன்னும் கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிங்க. ஏன்னா அந்த லேடி உங்களை வந்து ஹர்ட் பண்றது வந்து இன்னும் கொஞ்சம் நாள்ல பயங்கர இமோஷனலி ஸ்ட்ராங்கா நீங்க ஆயிடுவீங்க. சரி, அவங்க அப்படி சொல்றாங்களா, அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு. அவங்க கிட்ட எப்படி நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறத விட இதை எப்படி நான் திருத்திக்கிட்டா அவங்க என்ன வந்து கரெக்டா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நான் என்கிட்ட என்ன திருத்திக்கணும் அப்படின்னு யோசிச்சு பண்ண ஆரம்பிங்க. இந்த லேடி வந்து உங்களை பயங்கரமா ஒரு உங்க மென்டலா உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம். உங்களை வந்து உங்க மனசுக்குள்ளேயே நிறைய போராட்டங்களை கொடுக்கலாம். நான் ஏன் அவங்களுக்கு செய்யணும், இந்த மாதிரி நிறைய அவங்கள பத்தி உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் இருக்கலாம். இது உங்க வீட்டுக்குள்ள இருக்கலாம், வீட்டுக்கு வெளியில இருக்கலாம், உங்க பாஸா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். பட் ஒன்ஸ் நீங்க இதை அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சக்சஸ் இஸ் யோர்ஸ். நிறைய சக்சஸை நீங்க ரீச் பண்ணுவீங்க. அந்த சக்சஸை நீங்க ரீச் பண்ணும்போது அந்த லேடி வந்து அப்போ உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. பட்
கண்டிப்பா அவங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்காங்கன்றத நீங்களும் புரிஞ்சுப்பீங்க, அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த லேடி யாரு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த நேரத்துல உங்களுடைய எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்க பெருசா உதவி இருக்க மாட்டாங்க. அவங்க உங்களுக்கு எந்த வகையிலயும் உதவி செய்யல, உங்களை ஹர்ட் பண்றதுதான் அவங்களோட முதல் விஷயமா வச்சிருக்காங்க. பட் ட்ரஸ்ட் மீ, அவங்க சொல்றதுல மட்டும் கவனம் செலுத்துங்க, அவங்க சொல்றத மட்டும் காது கொடுத்து கேளுங்க. நீங்க கேட்க கேட்க உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தேகங்கள் மெதுவா நீங்க ஆரம்பிக்கும், விலக ஆரம்பிக்கும். ஒன்னஸ், சரண்டர். இந்த இந்த மாதிரியான பீப்புள் கிட்ட ஜஸ்ட் சரண்டர். சரி போ, எனக்கு இதுதானே, நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி அவங்க சொல்ற எல்லா விஷயங்களையும் மனசுல எடுத்து குழப்பிக்காதீங்க. அவங்க அவ்வளவுதான், ஓகே. பட் அவங்க சொல்ற விஷயங்கள் உங்க வாழ்க்கையில மிக மிக பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுது. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இது இப்படிதான் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்காக நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு விஷயம், ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணுங்க. இந்த விஷயம் எனக்கு எப்போ நடக்க போகுது அப்படின்றத அந்த இன்டென்ஷனை செட் பண்ணுங்க. அந்த விஷயம் எப்போ நடக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்கன்னு. ஃபோக்கஸ், கண்ணை மூடிட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க அந்த விஷயம் எப்போ நடக்க போகுதுன்னு. அது நடந்தா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ஒரு விஷயம் நடந்தா நான் எப்படி அப்படின்னு நினைச்சு பாருங்க. உங்களுக்கான மெசேஜ் இன் 15 days, இன்னும் 15 நாட்கள்ல இந்த விஷயத்து நடந்துரும்னு நான் சொல்லல. இந்த விஷயம் கண்டிப்பா நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணல. பட் கண்டிப்பா அந்த விஷயத்துக்கு ஒரு இத்தனோண்டு ஒரு வெளிச்சம் தெரியும். இவ்வளவு நாள் இருட்டா இருந்த ஒரு விஷயம் இத்தனோண்டு ஒரு வெளிச்சம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்க போகுது இன்னும் 15 நாட்கள்ல. ஓகே, இன் 15 days டைப் பண்ணுங்க. என் வாழ்க்கையில் மிக சிறப்பான நாட்கள் அப்படின்றதுதான் இது. நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். நம்ம சொல்லாத நாளே இல்லை. டெய்லி காலையில எழுந்தோன்ன உணர்ச்சிகளோட சொல்லுங்க. ஒரு தடவை சொல்லுங்க, 3 தடவை சொல்லுங்க, 5 தடவை சொல்லுங்க, 10 தடவை கூட சொல்லுங்க. பட் சொல்லுங்க. யூ நெவர் நோ, அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்குங்க. ட்ரஸ்ட் மீ, நிறைய விஷயங்கள் மாறுது, உங்க வாழ்க்கையிலயும் மாறும்னு நான் நம்புறேன். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலரும் கூட. ஸோ ஏதாவது ட்ராமா நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் என்கிட்ட வரலாம். அதற்கான விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம பேசலாம். I will try to help you. Okay, thank you and bye from R, and as always keep smiling. அதனால ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கிரீன் கலர் மெடலை நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப பச்சை பசேல்னு வாழ்க்கையில நிறைய மெடல்ஸ் நீங்க இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோட இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாபா கார்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, உங்க வாழ்க்கையில நடந்த மிரக்கிள்ஸ் பியூட்டிஃபுல்லா, இது என் வாழ்க்கையில ரொம்ப அழகா நடந்தது, எனக்கு எப்படி நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நான் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ ஆஃப் லேட்டா கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதை பத்தி ஒரு நாள் நம்ம தனியா பேசுவோம், அந்த நம்பிக்கையை பத்தி. ஓகே, உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபைண்ட் த லைட் விதின். அந்த நம்பர் பாருங்க, 11. ஓ மை காட், இந்த 1க்கு என்ன பவர்ன்றதே எனக்கு தெரியலங்க. அதாவது நம்மளை சுத்தி எல்லாம் எதுவுமே வாழ்க்கையில நடக்கலடா அப்படின்னு நீங்க நினைக்கிற நேரத்துல, என்ன சொல்ற நீ, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ, உன் வாழ்க்கையில எவ்வளவு பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் இருக்கு. ஃபைண்ட் த லைட் விதின். அந்த ஒரு விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். கிராட்டிடியூடுங்க, நான் சொல்றேன், கிராட்டிடியூட். அந்த கிராட்டிடியூட நம்ம ஒரு செகண்ட், என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குதே, இதுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையே வேற. 11. புதிய தொடக்கங்கள் உன் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்க போகுது. அதுக்கு நீ எங்க தேடணும்? உனக்குள்ளதான் தேடணும். நிறைய இருட்டு இருக்கு, எல்லார் வாழ்க்கையிலயும் இருட்டு இருக்கு. பட் அந்த இன்னர் ஃபீலிங்ஸ் நம்மளை இன்னும் இருட்டுக்குள்ள தள்ளக்கூடாது. புரியுதுங்களா? ஏற்கனவே நம்ம ஒரு மனக்கவலையில இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் இன்னும் நம்மளை ஒரு கவலைக்குள்ள அனுப்பக்கூடாது. அப்ப அது என்ன செய்யணும்? நமக்கு நல்ல தாட் ப்ராசஸை கொடுக்கணும். சரி, இன்னைக்கு இது நடந்துருச்சுடா, இது இன்னைக்கு எனக்கு ஒரு பாடம், இனிமே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி யோசிக்க ஆரம்பிக்கணும். இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் நம்மளை என்ன பண்ணக்கூடாது, இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் நம்மளை சாப்பிடக்கூடாதுன்னே நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ எங்கேயோ வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கிற நேரத்துல டக்குன்னு ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி, இப்ப இந்த வாட்ச்ல ஒண்ணுமே இல்லை, இருட்டா இருக்கு. பட் நான் நினைச்சேன்னா பாத்தீங்களா, கையை லைட்டா ஆட்டினா வருது இல்ல, ஒரு வெளிச்சம் வருது இல்ல, அந்த மாதிரி நீ நினைச்சா உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் என்ன அப்படின்றத உன்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சம் கான்ஃபிடென்ஸா இருக்கலாம், இன்ட்யூஷனா இருக்கலாம், ஒரு நம்பிக்கை.
நடக்கும்டா, கண்டிப்பா எனக்கு நடக்கும்டா, அதை நான் விட மாட்டேன் அப்படின்னு அந்த ஒரு பாசிட்டிவிட்டின்றதை விட பார்த்துக்கலாம், செஞ்சிரும், எனக்கு வரும் ஒண்ணு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அதுதான் உங்க ஆரா. அதை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அதுதான் உங்க பவர். அந்த பவர் என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த வெளிச்சம் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீ என்னைக்குமே ஜொலிச்சுக்கிட்டே இருப்ப அப்படின்ற பியூட்டிஃபுல்லான மெசேஜ். நிஜமா இந்த மெசேஜ் எல்லாருக்குமே தேவைன்னு நினைக்கிறேன்ல. செமையா இருந்தது. ஒன் மோர் கார்டு. பா, என்னங்க வெளிச்சம் வெளிச்சம் வெளிச்சம், இவ்வளோ வெளிச்சம் உங்களுக்கு. பி அ லைட் ஹவுஸ். எவ்வளோ வெளிச்சம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஓ மை காட். இப்போ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவை வெளிச்சம் மட்டும்தான். இந்த வெளிச்சம் உங்களோட நிக்காம உங்களை மாதிரி தவிக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு இந்த வெளிச்சத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்றதுதான் உங்களுடைய சேவையோ. அவ கோயில்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சேவை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. உங்களுடைய சேவை என்ன? கோயில்ல போய் சேவை செய்யறது மட்டும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பாபா கோயில்னு இல்லை, எந்த ஸ்பிரிச்சுவல் கைடை நீங்க எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய சேவை என்னவா இருக்க போகுதுன்னா, டு சர்வ் அதர்ஸ். யூ சர்வ் மீ வென் யூ சர்வ் அதர்ஸ் அப்படின்றத அவர் எப்பவுமே சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில கிடைத்த அந்த வெளிச்சம், அந்த ஒரு ஞானம், அந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் இல்லை, அதை மற்றவர்களுக்கும் நீங்க பகிர்ந்துக்கணும். இது உங்களை மட்டும் ஸ்ட்ராங் ஆக்காது, உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேரை ஸ்ட்ராங் ஆக்கும். அண்ட் அதுதான் நீ எனக்கு செய்யற மிகப்பெரிய சேவை அப்படின்ற மெசேஜ் வந்திருக்கு. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஆனா இதை செய்யும் போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வச்சுக்கிட்டு செய்யாதீங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட். நம்ம இப்ப எதிர்பார்த்து செய்யற விஷயங்கள், ஓகே எதிர்பார்த்து, ஓகே வில் டேக் தட் கார்டு. நான் அந்த கார்டை நான் பார்த்தேன். எதிர்பார்த்து எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். எதிர்பார்க்க இங்க பாருங்க, 6 of Cups. சேவை செய். உன் சேவை உன்னோட ஞானத்தை மற்றவர்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறது தான். அண்ட் இந்த நேரம் உங்களுக்கு ஏதாவது மிகப்பெரிய பண தேவை இருந்தா அந்த பண தேவை மிக விரைவில் பூர்த்தி அடையும் அப்படின்றதையும் பார்க்குறேன். நீங்க ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான, ரொம்ப போல்டான ஒரு பர்சன். சும்மா இப்போ வர விஷயங்களுக்கெல்லாம் நீங்க பயமா இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்களே உங்களை ஏமாத்திக்கிற மனநிலை, சூழ்நிலையை நீங்களே உருவாக்கிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா நிறைய பேர் இருக்காங்கங்க. there are a lot of people to support you, பட் அந்த சப்போர்ட்டை நீங்க எடுத்துக்கவே மாட்டேங்கிறீங்களோ அப்படின்னு தோணுது. அண்ட் ஆல்சோ இங்க பாருங்களேன், 3 குவீன் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஃபெமினைன் எனர்ஜி அட் இட்ஸ் பீக். ரொம்ப நல்லா இருக்கு. 3 எனர்ஜி கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. இதுக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ரென்த் கார்டும் வந்திருக்கு. ஒரு பெண் தான் உங்களுக்கு பெரிய சக்தியை கொடுக்கறது. அது உங்க அம்மாவா இருக்கலாம், உங்க கூடயே பிறந்தவர்களா இருக்கலாம். உங்க சக்தியை இருக்காங்க, உங்களை சுத்தி மற்றவர்களும் இருக்காங்க. பட் இவங்க ஒருத்தங்க இல்லை, ஒரு 3 பேர் உங்களுக்கு வேற லெவலான கான்ஃபிடென்ஸை சந்தோஷமா கொடுத்துருப்பாங்க, இல்லை கஷ்டப்பட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, சந்தோஷத்துல கொடுக்கறது ஒண்ணு, கஷ்டத்துல கொடுக்கறது ஒண்ணு. ஸோ இந்த மாதிரி 3 பேர் ஓகே இது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் கண்டிப்பா நீங்க ஏங்குற ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சந்தோஷமான வாழ்க்கை. அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு தேவை பணமா இருக்குமோ? ஒருவேளை நான் நினைச்ச பணத்தை நான் ஈர்த்துட்டேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இன்ஃபேக்ட் உங்களால ஈர்க்க முடியும், உங்ககிட்ட அந்த சக்தி இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற இந்த கவலை, இந்த இருட்டுல நீங்க நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது உண்மைன்னா, ஆமா நான் என்னையே ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அந்த மாதிரியான நாட்களை நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். நீங்க என்னோட ஷார்ட்ஸ், ரீல்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு டைம் இருக்கும் இல்லையா? நான் யாரு, நான் எப்படி இருந்தேன், இப்ப ஏன் இப்படி இருக்கேன், வைன்னு நிறைய கேள்விகள். இன்னைக்கு கூட அந்த வை பத்தி தான் பேசியிருந்தேன். நம்ம மைண்டை கொஞ்சம் நம்ம ஃப்ரீயா வச்சுக்கிட்டா கூட நிறைய ஏன்ற கேள்விகள் 1000 கணக்குல நம்ம மைண்ட்ல வரும். ஆனா அது எல்லாமே ஒரே விஷயத்த சார்ந்துதான் இருக்கும். கவனிச்சிருக்கீங்கன்னா ஆமா நான் இதை கவனிச்சிருக்கேன் அப்படின்றத எனக்கு டைப் பண்ணுங்க. பட் இதுக்கு மேல எனக்கு இவ்வளோ குவீன் கார்ட்ஸ், இவ்வளோ டாமினேட்டிங்கான குவீன் கார்ட்ஸ் வரும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்களே சூப்பர் ஸ்ட்ராங், நீங்களே செம்ம போல்டு. ஒரு விஷயத்த எப்படி சாதிச்சுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எந்தெந்த இடத்துல சுயநலமா இருக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இங்க நான் ஒண்ணு ரொம்ப கிளியரா சொல்லிக்கிறேன், சுயநலமா இருக்கிறது தப்பு இல்லை. இந்த காலகட்டத்துல சுயநலமா இருக்கிறது தப்பு இல்லை. என் கூட யாரெல்லாம் நான் சொல்றது சரின்னு சொல்றீங்களோ அவங்கெல்லாம் சுயநலமா இருக்கிறது தவறு இல்லைன்னு சொல்லுங்க. நானே சொல்றேன், நானும் சொல்றேன். ஏன்னா நம்ம செல்ஃபிஷா இல்லைன்னா நம்மள இன்னைக்கு அப்படின்னு சாப்பிட்டு போறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. நமக்கு அதெல்லாம் வேண்டாம். நமக்கு என்ன வேணும்? எனக்கு உன்னோடதும் வேணாம், ஆனா எந்த உன்கிட்ட வேணாம். கரெக்டா இருக்கலாம்.
நம்ம கரெக்டா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையும் கரெக்டா இருக்கும், நம்ம போல்டாவும் இருப்போம். அப்போ எனக்கு இப்ப தூக்கம் வருது, நான் ஏன் தூங்காம இந்த வேலையை செய்யணும், அதுவும் மற்றவர்களுக்காக? தவறே இல்லை. அப்ப நம்ம போயிட்டு இல்லைங்க, நான் இதை நான் காலையிலயோ இல்லை 2 நாள் கழிச்சோ செய்யற அளவுக்கு எனக்கு தெம்பு இருக்கு, நான் கட்டாயமா செய்யணும். ரொம்ப உதவி அப்படின்னு நிக்கிறவங்களுக்கு நம்ம செய்யலாம். அந்த இடத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அளவுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம செய்யலாம். ஒரு குழந்தையோ இல்லை ரொம்ப வயசானவங்களோ, அவங்களுக்கு வேற வழியே இல்லை, தே ஹாவ் டு மூவ் ஆன். இல்லை உடல்ல ஏதோ ஒரு ஊனம் இல்லை ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப முடியலன்னு இருக்கிறவங்களுக்கு நம்ம செய்யலாம். பட் எல்லாம் இருக்கும், ஆனா நம்ம செய்யணும்னு வேற தலையெழுத்தே இல்லாம நம்ம செஞ்சுட்டு இருப்போம் பாருங்க, அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏன்னா நீங்க ரொம்ப பொசசிவ். கரெக்டா? நீங்க ரொம்ப ஒரு பொசசிவ் தானே? டைப் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல, நீங்க பொசசிவ்னா டைப் பண்ணுங்க. ஸோ நீங்க செய்யன்னு செய்யறீங்க. உங்களுக்கு என்னன்னா குடும்பம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். நம்ம யோசிக்கிற மாதிரி எல்லாரும் யோசிக்கிறாங்களா? தெரியல. சரி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா வச்சுக்கோங்க. உன்னாலதான் நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியும். ஏன்னா வெளிச்சம் உங்ககிட்ட தான் இருக்கு, நீதான் லைட் ஹவுஸ். நீ வெளிச்சம் கொடுக்க கொடுக்க எல்லாருமே உன்னை ஃபாலோ பண்ணுவாங்க. ப்ராப்ளி நீங்க ஒரு பெரிய மென்டரா கூட மாறலாம், நிறைய பேருக்கு ஒரு மென்டரா மாறலாம். உங்க வாழ்க்கையில், என் வாழ்க்கையில நான் அதை அனுபவிச்சேன். நான் இதை அனுபவிக்கும் போது நான் இந்த மாதிரி விஷயங்களை டிராவல் பண்ணேன், இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து இன்னைக்கு நான் பெட்டரா இருக்கேன்னு உங்களால சொல்ல முடிஞ்சா நீங்க ஒரு மென்டர் தானே, நீங்களே ஒரு லீடர் தானே, பாஸ் இல்ல லீடர். ஓகே, ஸோ இப்போ மனசுல ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க, அந்த விஷயம் உங்களுக்கு எப்போ நடக்க போகுதுன்றதை நான் சொல்ல போறேன். நல்லா நினைச்சுக்கோங்க மனசுல அந்த விஷயத்த. அந்த விஷயம் நடந்தா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்றத நினைங்க. இன் நவம்பர், ஓகே, இன்னைக்கு நம்ம ஏப்ரல்ல இருக்கோம், நவம்பருக்குள்ள இந்த விஷயம் கட்டாயமா உங்களுக்கு நடந்துரும். அதுக்கு நடுவில் அட்லீஸ்ட் வாட் நெக்ஸ்ட் சின்னதா ஒரு புரியாத உங்களுக்கு கண்டிப்பா தட்டும் பாபாவுடைய பிளெஸிங்ஸால. பாபா மட்டும் இல்லை, நீங்க நினைக்கிற எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் குருவா இருந்தாலும் சரி, கட்டாயமா உங்களுக்கு பெரிய பெரிய சப்போர்ட் கிடைக்க போகுது. பட் நவம்பருக்குள்ள கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயம் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா நடக்கும். இது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டது, ஏன் இதை போடுறது இல்லைன்னு, அவங்களுக்காகவே இதை போட்டிருக்கேன். பட் இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன, ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில ஏதாவது ட்ராமா, ஹேண்டில் பண்ண முடியாத ட்ராமாவை நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, screen la therira WhatsApp number ku message பண்ணுங்க. We will see how we can take it forward. Okay, thank you and bye from RN. As always, keep smiling.